கேப்டன் அவர்கள் துணைவியாருக்கும் அவருடைய 2 மகன்களுக்கும் எனக்கு என்னோட சின்சியர் கண்டோலன்சஸ் தெரிவித்துக்கிறேன். அதாவது சினிமா தெரியாதவங்க வெளியில இருக்கிறவங்க என்கிட்ட அடிக்கடி கேட்கிற கேள்வி, எதுக்கு அவர் பேர் கேப்டன் வச்சிருக்காங்க, எல்லாரும் கூப்பிடுறாங்க, அவரு கப்பல்ல இருக்காரா இல்ல கிரிக்கெட் டீமா ஸ்போர்ட்ஸ் டீம் கேட்பாங்க. மக்களின், அதாவது வெறும் தமிழக மக்கள் இங்க மட்டும் இல்ல, உலகெங்கும் இருக்கிற அனைத்து இடத்திலும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு உண்மையான ஒரு தலைவர், நல்ல ஒரு மனிதர். அதுதான் எந்த கேப்டன். எல்லாரும் மனசில் இடம் பிடித்தவர் அந்த கேப்டன், எங்களுடைய கேப்டன். வீட்டுக்கு போனா சாப்பிட்டீங்களா என்றதான் முதல்ல கேள்வியே. சோறு போடாம அமிச்சதே கிடையாது. யாருக்காவது மருத்துவ உதவின்னு போனா முதல்ல அவர் உதவி செய்யறது கேப்டன் தான். இதே டிசம்பர் மாதம் தான் நான் ஒரு வாட்டி உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது அவர் ஷூட்டிங்க பக்கத்துல வச்சுட்டு, எனக்கு தெரிஞ்சு ஞானவேல் சார் அவங்களோட ஷூட்டிங் தான் நினைக்கிறேன், கேமராமேன் கிட்ட சொல்றாரு, போய் அந்த தம்பி காசு எதிர்ப்பானான்னு தெரியல, ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது ஆபரேஷனுக்குலாம் ஏதாவது உதவி செய்யணும்னா செய்யுங்க, எதனா பிளைட்ல கூட்டு போய் எங்கன்னா போய் எடுத்துட்டு போனோம்னா கூட்டு போயிட்டு வாங்க. அவரோட ஷூட்டிங் நிப்பாட்டி எல்லாம் நான் நல்லா இருக்கனா இல்லையா, எப்படி இருக்கேன் ஏது இருக்கேன் நிமிஷத்துக்கு நிமிஷம் தெரிஞ்சுக்கணும்னு மட்டும்தான் யோசிச்சிருக்காரு. எல்லா நடிகர்களுக்காக என்னைக்குமே அவர் அவைலபிளா இருந்திருக்காரு. சினிமாக்கும் அரசியலுக்கும் நல்ல ஒரு முன்னுதாரணமா இருந்தவர் எங்களுடைய கேப்டன். இன்னைக்கு நடிகர் சங்கத்துக்கு பேர் வைக்கிறது இல்லன்றது எல்லாமே தயவு செய்து அவரை அரசியல் பண்ணாம அவரை முழு மனசோட ஏத்துக்கிட்டு பண்ணுங்க. ஏன்னா அந்த சினிமாக்காக உழைச்சிருக்காரு. இன்னைக்கு கடல்ல இருக்கு, அன்னைக்கு கடல்ல இருந்து மீண்டு எடுத்துட்டு வந்தவர். ஏதோ எல்லாரும் பெரிய பெரிய டிகிரி சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை, எதுவுமே இல்லைன்னா கூட அவரோட புத்திசாலித்தனத்துல அவரோட உழைப்புல எல்லாரையும் ஒன்று சேர்த்து இந்த நடிகர் சங்கத்துக்கு ஒரு நல்ல அடையாளத்தை ஏற்படுத்தினாரு. கடல்ல இருந்து எடுத்துட்டு வந்தாரு. அந்த கேப்டனை இழந்துட்டோம். இன்னைக்கு இல்ல, என்னைக்கும் இழந்துட்டோம். வெரி வெரி ஜெனுவன் ஃப்ரம் ஹார்ட். எப்பயும் என்னைக்குமே எல்லாருக்கும் அவைலபிளா இருந்திருக்காரு. என்கிட்ட சொல்லுவாங்க, ஒரு படத்தை ஒத்துக்கிட்ட பிறகு யாருன்னா குதின்னு சொன்னாங்க குதிச்சிருவாரு. சில டைம் கேட்பேன், எப்படி சார் இதை ஆக்செப்ட் பண்றாரு? அவர் ஆக்செப்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் ஏன் எதுக்கெல்லாம் கேட்கவே மாட்டாருன்னு, எதுவும் யோசிக்காம செய்வாருன்னு. அந்த குணம் எங்களே நிறைய பேர் இல்ல. We'll always miss him. இந்த டிசம்பர் மாதம் இன்னும் எத்தனை உயிர்கள் எடுத்துக்கும் தெரியல. ஆனா ஒரே ஒரு சின்ன ஆறுதல், எங்க கேப்டன் மோட்சம் அடைஞ்சிருப்பார் நிச்சயமாக. நல்ல உள்ளத்தோட வாழ்க கேப்டன். You'll always live long. Love you.